காலையிலே தட்டுல பூவை சாப்பிட போறீங்களா? பிள்ளையார வாங்க போறேன், பூவை சாப்பிட போறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிள்ளையார வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கான டெக்கரேஷன். தட்டே சூப்பரா இருக்கே. இது ஆக்சுவலாக நீயும் நானும் பிராஸில் சாப்பிட்லான்னு வாங்கினேன் புது தட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு ஒரு இன்விடேஷன் போட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, விநாயகர் வாங்க போவோமா? போகலாம். என்ன கௌதம், பிள்ளையார கூட்டிகிட்டு வர அழகாக ரெடியாகி வந்திருக்கேன். நல்லா இருக்குல்ல இந்த சட்டை? லினன் ஷர்ட், ரொம்ப கம்ஃபர்டபுளா. உன்ன மாதிரி ஸ்வெட் பீப்புளுக்குலாம் இதெல்லாம் தான் கரெக்டான ஃபேப்ரிக். நிறைய பேர் மென்ல வந்து ஸ்வெட் ஆகும், அதனால லினன் மாதிரி போட்டுக்கிட்டா பிரச்சனையே இல்லை. சட்டை போட்டிருக்க மாதிரியே இல்லை. டக்குன்னு போறோம், வாங்கிட்டு போயிடலாம்னு நினைச்சோம். பார்த்தா இடமே கிடைக்கல. ஃபுல் டிராஃபிக்கு, ஃபுல் பார்க்கிங்க்கும் இடமே இல்லை. 1 கிலோமீட்டர் தள்ளி நிறுத்திருக்கேன். இங்கேருந்து போய் வாங்கணும். கைஸ், நம்மளோட பிள்ளையாரப்பா வந்தாச்சு. செம்ம பிரிட்டியா இருந்தார் இவரு. உள்ள போனோடனே ஃபர்ஸ்ட் இவரை தான் பார்த்தேன். முடிவு பண்ணியாச்சு, இவரை தான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் ஃபர்ஸ்ட். ஸோ இவருக்காக திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கடைசியா வந்து எங்க போயிடுவாரோன்னு பயந்துக்கிட்டே வந்தேன். அவரே இருந்தாரு கரெக்டா. இதோட சின்ன சைஸ்லாம் இருந்தது. சரி, ஃபர்ஸ்ட் டைம் 2 பேருக்குமே இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, அதனால ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்குள்ள வராரு அவர். அப்படியே அழகா கூட்டிட்டு போலான்ட்டு எவ்வளவு பிரிட்டியா இருக்காரு பாருங்க. மனசு நிறைவா இருக்கு. ஏன்னா முகம் அப்படியே அந்த பாடி எல்லாமே அமைப்பா இருக்கிறது. அவங்களே அழகா மாலைலாம் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இவரை வீட்டுக்குள்ள எப்படி கூட்டிட்டு போறோம்னு பார்க்கலாம். வாங்க வாங்க, வீட்டுக்குள்ள 2 வால் இருக்கானுங்க, அவங்கள வந்து பாருங்க. சாமி ரூம்ல வச்சிருவா.
நிறைய டெக்னாலஜி வளர்ந்து நிறைய கொடை டிசைன்ஸ் வந்தாலும் சின்ன வயசுல இந்த பண்ற கூட ரொம்ப பிடிக்கும். ஏன்னு தெரியல, 90s கிட்ஸோட ஒரு இது போல இருக்கு. சந்தோஷம். இப்படிதான் இருக்கணுமா? அது கீழே வைக்கணும், நமக்கு இங்க விட்டு இல்லைல்ல, அதனால நான் இப்படி வச்சிருக்கேன். ஒருத்தர் ஒரு மாதிரி வைப்பாங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வைக்கிறேன். இங்க படு, இங்க படு. அங்கேயே படு கப்போ, அங்கே படு. அங்கே எறும்பு இருக்கு, உள்ள போ. கௌதம் கூப்பிட என்ன? எந்திரா, நான் அவனோட வாக்குவாதம் நடத்திக்கிட்டு இருக்கேன். கோலம் போட்டேன், அது மேலே வந்து படுத்துக்கிட்டான். இப்போ மொத்தமாகவும் அவன் மேலே ஒட்டியிருக்கோம். டேய், கோலத்திலே படுத்திருக்கியாண்டா. நல்லா கோலம் மேலே படுத்திருக்கியான். ஏந்திரி. குட் பைடா. உங்கள் கலஸ்டாம் கோலம் போட்டாச்சா? சிம்பிள் கோலம் தான். இதுவே எவ்வளோ பேர் கஷ்டம் தெரியுமா? இன்ஸ்டன்ட் மாவு மிக்ஸ் பண்ணதுனால கொஞ்சம் திட்டு திட்டாக வருது. எப்படி அதை மிக்ஸ் பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. எனக்கு அந்த கன்சிஸ்டன்சியே வரமாட்டேங்குது அப்படின்றாங்க. ஆக்சுவலாக இது வந்து அரிசி மாவில் தண்ணி கலந்து பண்ணது. மோஸ்ட்டாக வந்து அரிசியை ஊற வச்சு அரைச்சி பண்ணணும், அப்போ தான் அந்த மாவு ஃப்ளோ அழகாக வரும். இது குயிக்காக பண்ணதுனால அரிசி மாவில் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி துணியை வச்சு போட்டேன். கொஞ்சம் வாட்டரி கன்சிஸ்டன்சியில் இருந்து தான் ஃப்ளோ கரெக்டாக வரும். காஞ்சதுக்கப்புறம் நல்லா எடுப்பாக தெரியும். இப்போ வாங்க போய் கொழுக்கட்டையை போடுவோம். ஆஹா, ஸ்மெல்லு நல்லா வருது. கொழுக்கட்டைக்கு வெல்லம் கரைச்சி ஏலக்காய் போட்டேன், அதான் உனக்கு வாசனை வருது. வேற சுண்டல் கொழுக்கட்டை. அவ்வளோதானே? இன்னும் கிச்சன் எதுவுமே செட் பண்ணல, கேஸ் சிலிண்டர் வரல. இதில் ஃபஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தியா, அதை சிம்பிளாக இப்போதைக்கு 2 ஐட்டம் பண்ணுவோம். நல்லா மாப்பிள்ளை கணக்காக வந்திருக்கீங்க. நீங்களும் தான் வேற லெவலில் இருக்கு. தேங்க்யூ. ப்ளவுஸுக்கு சொல்லவே வேணாம்ல, வித்தியாசமாக ஏதாவது போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் போன ப்ளவுஸுக்கெல்லாம் வந்த வரவேற்பு வேற லெவல். நான் வந்து யாருக்காகவும் ட்ரெஸ் பண்ணுறது இல்லை, நான் எனக்காக ட்ரெஸ். அந்த ட்ரெஸ் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு பார்க்க என்ன பிடிச்சிருக்குன்னா நான் போட்டுப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் போட்டுக்கலாம், அவ்வளோதான். நீங்களும் போட்டுக்கலாம். பிடி கொழுக்கட்டைக்கு மாவு வறுத்துட்டேன். எல்லாமே பிடிச்சி தானே போடுவாங்க. பிடி கொழுக்கட்டைனா எனக்கு பிடிச்சி வச்ச மாதிரி இருக்குமே. வெல்லம் போட்ட கொழுக்கட்டை, அதுக்கு மாவை வறுத்துட்டேன். இந்த வெல்லம் கரைச்சதை சூடு பண்ணி சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டா கரெக்டாக பிசைஞ்சு ஆவி கட்டினோன்னா கொழுக்கட்டை ரெடி. ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து இன்னைக்கு விநாயகரை வரவேற்றுப்போம். எல்லாருமே அவங்க புது வீட்டில் ஃபஸ்ட்டு இப்படி தான் கொண்டாடுவாங்க. எப்படி என் தேங்காய் உடைப்பி? ஈஸியாக இருக்கு. இது உடைச்ச டம்ளர் பின்பக்கம் உடைக்கணும். டம்ளர் எடுத்துட்டு வரேன். பயப்படாது, ஒன்றும் பண்ண மாட்டேன்.
அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.